ரோட் சைடில் கிடைக்கிற காளான் மாதிரி இது வந்து சோயா பெப்பர் ஃப்ரை. அதுக்கு சுடுதண்ணியில் போட்டு சோயாவை நல்லா புனிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இனி நல்லா ஆற வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுங்க. இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கிடுவோம். வறுத்து பொடி பண்ணியாச்சு. இனி தாளிக்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. இனி 2 தக்காளி போட்டுக்கிடுங்க. இதையும் கொஞ்சம் வதக்கிக்கிடணும். கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். ஏன்னா மிளகு நம்ம போட்டு அரைச்சிருக்கோம், அதனால காரம் இருக்கும். அதனால காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. தக்காளி மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளிஞ்சு வச்ச சோயாவை போட்டுக்கிடுங்க. நம்ம வறுத்து அரைச்ச பொடி போட்டு நல்லா கலந்துக்கிடலாம். மசாலாவோட சோயாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். சோயா பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம சும்மாவே சாப்பிடலாம். ஒரு பவுலில் போட்டு ப்ரோட்டீன் நிறைய இருக்குது சோயாவில். இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கிடுங்க. பார்க்குறக்கு எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.